இளையராஜா சாரோட பயோபிக்க பத்தி சொன்னீங்க. ராம்தாஸ் சாரோட பயோபிக் என்ன சார் ஆச்சு? நியாயமான கேள்வி தான். ஏன்னா, இத்தன நேரம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருக்கணும். அவ்வளோ ஃபாஸ்ட்டா தான் திட்டமிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. அந்த படப்பிடிப்பு தடால்னு அப்படியே நின்றுச்சு. இன்னும் 3, 4 மாதங்கள் ஆகலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த படத்த தயாரிக்க இருந்ததுன்னா, அது லைக்கா புரொடக்ஷன்ஸ்ல முதன்மை செயல் அதிகாரியா இருந்த தமிழ்குமரன் தான். இப்ப தமிழ்குமரன் இன்னொரு படத்தையும் தயாரிக்க போறார் அப்படின்னு செய்திகள் வந்துட்டுருக்கு. தலைவன் தலைவி படத்தில பாண்டியராஜ், விஜய் சேதுபதி காம்பினேஷன் மிகப்பெரிய ஹிட் காம்பினேஷனா அமைஞ்சது. இந்த தமிழ்குமரனை பொறுத்தவரைக்கும் பாண்டியராஜனுடைய மிக நெருக்கமான நண்பர். நம்முடைய பேட்டியில பாண்டியராஜ் வந்தபோதே அதை பத்தி பேசியிருந்தார். அவங்க 2 பேருக்கான நட்பு எப்படிப்பட்ட நட்பு அப்படின்னு. அதனால இப்ப தமிழ்குமரனுடைய தயாரிப்புல பாண்டியராஜ் இயக்கத்தில விஜய் சேதுபதி கதாநாயகனா நடிக்க போறாரு. அதில பிரகாஷ் ராஜும் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க போறாருன்னு செய்தி வந்துட்டுருக்கு. செய்திகள் இப்பயே வந்தாலும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பும் ஆரம்பிக்கிறதுக்கு நிச்சயமா 2026 ஆயிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, விஜய் சேதுபதியை பொறுத்தவரைக்கும் இப்போ ஏற்கனவே பூரி ஜெகநாத் படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தை முடிக்கணும். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்லியினுடைய தயாரிப்பில் நலன் குமாரசாமி டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்கிறாரு. அதை முடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்சி அதனுடைய ஹிந்தி அது பார்ட் 2 இருக்குது. அதை முடிக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு நிச்சயமாக அடுத்த வருஷம் பிகினிங் ஆகிடும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் 2026 தான் தொடங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு நடுவில் பாண்டியராஜ் ஒரு படத்தை பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.